இவளுங்கலாம் நமக்கு அந்நியா வந்தா எப்படி இருக்கும்? அதுவும் பார்க்கவே இவ்வளோ நல்லா இருக்கிறாங்களே! இதுங்க மனசுக்குள்ள எவ்வளோ ஆசை இருக்கும்? தினமும் கண்ணாடிய அவங்க பார்க்கும்போது, அவங்களுக்கு தெரியும்ல, நம்ம அழகா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மள யாராச்சும் பார்க்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு, அவங்களுக்குள்ளே ஒரு ஏக்கமும் இருக்க தான் செய்யும். இவங்க நம்ம வீட்டிலேயே நமக்கு அண்ணியா வரும்போது, நம்ம தினமும் அவங்க அழகை ரசிக்கலாம். அது அவங்கக்கிட்ட சொல்லவும் செய்யலாம். "அண்ணி, நீங்கள் ரொம்ப அழகா இருக்கிறீங்க. எனக்கும் உங்கள மாதிரியே ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும்னு" சொல்லும்போது, அவங்களுக்கும் நம்ம மேலே அன்பும், ஆசையும் அதிகமாக தான் இருக்கும். இவங்கெல்லாம் வீட்டில் வேலை செய்யும்போது, அவங்க கூட நம்மளும் ரொம்ப உதவியாக இருக்கணும். அப்படி உதவியாக இருக்கும்போது, அவங்களுக்கு நம்ம மேலே ரொம்ப பாசம் வரும். பரவாயில்ல, நம்ம மச்சின நமக்கு எல்லா உதவியும் செய்கிறான்னு. ஆனால் நம்ம எதுக்காக உதவி பண்ணுறோம்? இப்படி உதவி பண்ணும்போது தான் அவங்க மனசுக்குள்ள நமக்கு இடமும் கிடைக்கும். அதே சமயம் இவங்க வீட்டில் ஏதாச்சும் டிவி பார்க்கும்போதோ, சமைக்கும்போதோ, இல்லைன்னா அவங்க ரூமில் இருக்கும்போதோ, நம்ம அவங்கள அவங்களுக்கே தெரியாமல் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அவ்வளோ சந்தோஷம் நமக்குள்ளே இருக்கும். இவங்கெல்லாம் வெளியே போகும்போது 4 பேர் இவங்கள பார்ப்பாங்க. அப்போது நமக்கே தெரியும், என்னடா அண்ணி இவ்வளோ அழகாக இருக்காங்க போல இருக்கு, எல்லாருமே அண்ணியை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அவங்களே பார்க்கும்போது, ஒரே வீட்டில் இருக்கிறவங்க நம்ம பார்க்குறதுல எந்த இதுவும் இல்லை. இந்த மாதிரிலாம் அண்ணி கிடைக்கும்போது அவங்க மனசு கஷ்டப்படாமல் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கணும். அதுவும் அண்ணன் வெளியூருக்கு போகும்போதோ, இல்லைன்னா எங்கேயாச்சும் ஆஃபீஸில் மீட்டிங் சொல்லிட்டு போகும்போதோ, இவங்க வீட்டில் தனியாக தானே இருப்பாங்க. அந்த தனிமையை நமக்கு நம்ம சாதகமாக இருக்க வேண்டியது தான். அண்ணன் இல்லாத சமயம் அன்னிக்கிட்ட நல்லா பேசணும். "என்ன நீ என்கிட்ட சரியாகவே பேச மாட்டீங்களே, என்கிட்ட நீங்கள் பேசலாம்லன்னு" சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா, கண்டிப்பாக அவங்களும் பேசுவாங்க.